இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தை ஒத்திவைக்கவும், போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். காற்றின் வேகமானது மணிக்கு 4 முதல் 12 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். தொடரும் அதிக மண் ஈரப்பதத்தினால் 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விரிடியுடன் 200 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் தூவவும். அடுத்த 5 நாட்களுக்கு மழை இருப்பதால் வடிகால் வசதி செய்து காய்கறி பயிர்களில் வேர் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்கவும். நெல்லில் குலை நோய் வருவதற்கான சாதகமான காலநிலை இருப்பதால் விவசாயிகள் வயலை நன்கு கவனித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக 1 லிட்டர் தண்ணீரில் அசாக்ஸ்டிராஃபின் 16.7% மற்றும் ட்ரைசைக்ளோசோல் 33.30 SC 1 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். பயிர் அழுகல் நோயிலிருந்து காக்க முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். பச்சை பயிர் மற்றும் உளுந்து பயிர்களில் மண்ணில் உள்ள அதிக ஈரத்தன்மையால் கிளைகள் வளர வாய்ப்புள்ளது. கிளைகளை வெட்டிவிடவும். மண்ணின் அதிக ஈரப்பதத்தினால் பூக்கள் உதிர்வினை தடுக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தி பிளஸ் 2.5 கிலோ என்ற அளவில் மழையில்லா நேரத்தில் தெளிக்கவும். வயலில் மழைநீர் தேங்காமல் பாதுகாக்கவும். வாடல் நோயினை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இடவும். மஞ்சள் கிழங்கு பருக்கும் நிலையில் உள்ளதால் தொடர் மழையால் மண்ணின் அதிக ஈரத்தன்மை இல்லாமல் போதிய வடிகால் வசதி செய்யவும். மஞ்சளில் இலைப்புள்ளி மற்றும் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த அசாக்ஸ்டிராஃபின் 18.2% மற்றும் டைபனகோனோசோல் 11.4% SC 1 மில்லி என்ற அளவில் மழை நின்ற பின் தெளிக்கவும். கால்நடை குடில்களை சுற்றிலும் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளவும். போதிய சுத்தமான குடிநீர் வழங்கவும். கிருமி நாசினியை கொண்டு கால்நடை கொட்டகைகளை தவறாமல் சுத்தம் செய்யவும்.